சொல்லுமா. என்னடா வந்துட்டாளா? மா, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுமா. இதோட 2 காஃபி குடிச்சிட்டேன். ஐயோ வரலையா? என்னடா சொல்ற? அதான் ப்ரொஃபைல் பார்த்து 2 பேருமே ஓகே சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? டேய் சும்மா இருக்கியா? கல்யாணம்னா என்ன நினைச்சுக்கிட்டேன்? ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. 2 பேரும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்காம நாளைக்கு கல்யாணம் ஆனதும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு என் கூட சண்டைக்கு வருவீங்களா? இல்லைம்மா, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, வசந்தி, பெத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்பா. அந்த பொண்ணு வருவா, இருந்து பொறுமையா பேசிட்டு வா. சரி ஓகே. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அவ சாப்பிட்டதுக்கும் சேர்த்து பிள்ளை பே மா. பண்ணிட்டு வா. என்னம்மா நீ இப்படி சொல்கிற? சரி ஒரு ஆர்டர். பெத்து வச்சிருக்க பாரு, பிள்ளைய பாரு. சீக்கிரம் வந்துடா. சரி ஓகேம்மா, சார் காஃபி. கொண்டு வா. சரி இதோட 3வது காஃபி. இவனெல்லாம் யார் வேலைக்கு வச்சிருப்பா? வருவாளா மாட்டாளா? ஹலோ. ஹலோ வசந்த், நீங்க சொன்ன பில்டிங்க்கு வந்துட்டேன். அதே பில்டிங் தான், அங்கே தான். ரைட்ல ஒரு ஷாப் இருக்கே, அதுவா? ஏங்க லெஃப்ட்டுங்க, லெஃப்ட்டு. ஐயோ அங்கதாங்க நிக்கிறேன். லெஃப்ட். ஹலோ வசந்த், ஐம் சாரு. ஐ எம் Sir. கரடி திருப்பி வந்துருச்சு. பரவாயில்ல. எப்போ என்னதாண்டா உன் பிரச்சனை? சார் மேடம்க்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இல்லாமல் கொண்டு வந்துடுவோம் சார். மேடம் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொமக்ரானட் ஜூஸ். ஓகே மேடம். ப்ரோ 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 இங்கே வாங்க. காஃபி தானே? வாடா கரடி முடிச்சு வாடா. இவன் வேற. டோமரு, அந்த பொண்ணு ஜூஸ் சொல்லியிருக்கு. 5 நிமிஷத்தில் கொண்டு வர வேண்டிய ஜூஸை 2 நிமிஷத்தில் கொண்டு வந்தேன்னு வை. என் கை உன் சட்டை மேலே தான் இருக்கும், ஆனால் சட்டைக்குள்ளே இருக்க உன் உயிர் உன்கிட்ட இருக்குது. சரியா? போ. அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, சில்லுன்னு ஜூஸ் கொண்டு வா. போ. ஓகே சார். போயிட்டான். இனி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள். ஐம் சாரு, சாருமதி ஆரோக்கியராஜ். நீங்கள் கிறிஸ்டினா? அப்பா கிறிஸ்டியன், அம்மா ஹிந்து. ஸோ எங்கள் வீட்டில் என் மதமும் சம்மதம் தான். ஓ. நான் வசந்த். என்னை பற்றி ஆல்ரெடி நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். யூஸ்வலாக ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு தான். வீக்கெண்ட் ஆனால் அவுட்டிங், மந்த்லி பட்ஜெட், அப்புறம் அம்மா செல்லம், தங்கச்சி சென்டிமெண்ட் ரொம்பவே அதிகம். ஃப்ரீ டயத்தில் அப்பா கடையை பார்த்துப்பேன். அப்புறம் ஸ்மோக்கர்லாம் இல்லைங்க, கேஷ்னலாக ட்ரிங்க் பண்ணுவேன். அப்புறம் சத்தியமாக இது வரைக்கும் ஒடிக்கிறதாங்க. அப்புறம் இந்த ஹெலிகாப்டர்லாம் என்கிட்ட இல்லைங்க. ஒரே ஒரு பைக் தான் இருக்குது, இஎம்ஐயில் ஒரு கார் இருக்குது, அவ்வளோதான். ஏங்க நீங்கள் சிரிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் சொல்லலையே. இல்லை, சொன்ன மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்களா, அதுதான். ஓ. அப்புறம் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். பேரு சாரு,
எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி. ம். ஒரு ஃபர்டிலிட்டி லேப்ல ஒர்க் பண்றேன். விராட் கோலியோட தீவிர ஃபேன். ஓ. அப்புறம் ரஹ்மான் சாங்ஸ்லாம் ரொம்ப ம். பிடிக்கும். ஷாப்பிங், ட்ராவலிங், அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்னா ரொம்ப இஷ்டம். ஒரு முக்கியமான விஷயம், வீட்டில் ஒரே பொண்ணுன்றதுனால அப்பா செல்லம் ஜாஸ்தி. அப்புறம் என்கிட்டயும் ஒரே ஒரு பைக் தான் இருக்கு. பரவாயில்லைங்க. கிரிக்கெட்டு, மியூசிக்னு நல்லா சோஷியலாக தான் இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டிங். ஒரு நிமிஷம். ம் சொல்லுமா. என்னடா வந்துட்டாளா? பேசிட்டு தான் இருக்கேன். பொண்ணு எப்படி ம். இருக்கிறா? ம் சரி சரி, வாயில சொல்லு வடியுது, சீக்கிரம் பேசிட்டு வா. ம் 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 சரி, ஓகே, பை. அப்புறங்க சார் ஜூஸ் எப்படி சார் கரெக்ட் டைம் வந்துனா? தப்பிச்ச. போய் எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கொண்டு வா. ஓகே சார். இவனெல்லாம் பெத்தாங்களா இல்லை சார் செஞ்சாங்களா? ஜூஸ் சொல்லு. சி ஏங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ம் என்னங்க, இதுக்கும் இவ்வளோதான் ரியாக்ஷனா? சரிங்க, எனக்கெல்லாம் ஓகே. அப்புறம் அந்த சீரு டௌரிலாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்னன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆஃப்டர் த மேரேஜ் ஒர்க்குக்கு போனாலும் போய்க்குங்க, நோ ப்ராப்ளம். வெயிட். நானும் அதான் சொல்லலான்னு இருந்தேன். ஒரு 2 years ஒர்க் போயிட்டு அப்புறம் லோன் அப்ளை பண்ணி சின்னதாக ஒரு லேப் வைக்கணும். நோ இஷ்யூஸுங்க. ம் சரி, அப்போது எல்லாம் ஓகேனா நான் கிளம்பட்டுமா? ஏங்க 2 minutesங்க, ஜூஸ் சொல்லியிருக்கேன், வந்துடும், குடிச்சிட்டு போயிடலாமே. சரி. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க. இவ்வளோ அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினைக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதான் உங்களுக்கு எனக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எது லவ் இருந்துச்சா? என்னடா இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாலே இதை பற்றி மட்டும் எதுவும் சொல்லலைன்னு போட்டு வாங்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க, நான் ஜஸ்ட் யதார்த்தமாக தான் கேட்டேன். வசந்த், ஏங்க சாரிங்க, தெரியாமல் கேட்டேன். வாங்க கிளம்பலாம், வாங்க கிளம்பலாம். ஐயோ, கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க போலயே. பேசக்கூடாத பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஏங்க வாங்க போகலாம். ஆமாம், நான் லவ் பண்ணேன். அவன் பேர் அன்பு. 8 வருஷமாக லவ் பண்ணோம். 8 வருஷமாவா? ஆனால் அவன் இப்போ செத்துட்டான். செத்துட்டானா? தப்பு பண்ணிட்டேடா வசந்த். அவன் செத்துட்டான்.
நான் லவ் பண்ணேன். அவன் பேர் அன்பு. 8 வருஷமா லவ் பண்ணோம். ஆனா அவன் இப்போ செத்துட்டான். அவன் செத்துட்டான். எப்போ பால் சோப்பை காலி பண்ணி வச்சிடலாம். எப்படி தூங்கினுக்கிறான் பால். ஐய இவனா அன்பு? சச்சா, இவன் கிடையாது. டேய் டேர்மாவாடே எழுந்துடா. என்ன கிருஷ்ணானி எப்படி தூங்கினுக்கிறான்? அடிங்க போன. டேய் டேய் நான் தானே உன் பிரச்சனை. டேய் சோப்பு காலி எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்க மாட்டியா? இப்போ எப்படி நான் குளிக்கிறது? டேய் ஷாம்பு சோப்பா நினச்சி குளிடா போடா. இது ஷாம்பு சோப்பாவா? டேய் எழுந்துடுறா, எழுந்து உட்கார்றா. ஏண்டா சோப்பு காலி எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கணும்னு தெரியாதா உனக்கு? நான் தாண்டா உன் பிரச்சனை. அடிங்க. நான் யாரை பார்க்க போகணும், அதுக்கு நான் குளிக்கணும், அதுக்கு நீ சோப் வாங்கிட்டு வரணும். முடியாதடா படா. முடியாதா? ஏன்? நீ ஒரு கழுவாத மூஞ்சி, உன் ஆள் ஒரு கழுவு முடியாத மூஞ்சி. நீங்க என் போய் மூஞ்சி கழுவுனா மீட் பண்ணிக்க மாட்டீங்களா? உனக்கும் ஒரு ஆள் வரும், எனக்கு ஒரு நாள் வரும். நான் அப்போ பார்த்துக்கிறோன்னே. ஆனால் இப்போ நீ போய் சோப் வாங்கிட்டு வா ப்ளீஸ். இது ஒரு மூஞ்சி, சோப்பு ஒரு கேடு. போய் தொலைகிறேன். இப்பெல்லாம் சொன்னாதான் கேட்பாடுங்க. என்னப்பாண்ணா? சோப்பு ஒன்றுக்குண்ணா. என்ன சோப்பு? அவனுக்கு லைஃபே இல்லை, இல்லை லைஃப் பால் சோப்பு வேறு. லைஃப் பால் சோப்பு ஒன்றுக்குண்ணா. லைஃப் பாயா? இரு இந்தாடே. அக்கா உங்களுக்கு?
எட்ரா. எவன் என்னத்தில் ஃபோன் பண்ணுறான்? ஹலோ. ஏய் நட்டே, நீ காலைல என்ன சொன்ன? சோப்பு வாங்கினு வா குளிக்கணும்னு சொன்னேன். அது இல்லைடா, ஏதோ பொண்ணு கின்னு ஏதோ சொன்னியே. அதுவா, உனக்கும் ஒரு ஆள் வரும் எனக்கும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். டேய் போட்டி அப்பளம், எனக்கு ஆள் வந்துடுச்சு, அதுக்கான நாள் வந்துடுச்சுடா. இது வந்துருச்சா? ஏய் வளராதரா. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ என்னமா பண்ணுற? ராமன் அடி ஃபர்ஸ்ட் வா. ஃபோன் சோப்பு சோப்பு. எங்கே ஆளையே காணோம். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? காலங்கத்தில் குளிச்சுட்டு ஆளை போய் பார்க்கலான்னு பார்த்தா சோப்பு வாங்கிட்டு வர மாட்டான். எங்கே இருக்குன்னு சொல்லி தொலைய மாட்டான். இவனெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சு நீ என்னத்தான் பண்ணுறதோ, எங்கே போய் தொலையாதே தெரியல. டேய் பரதேசி, எவன் நான் இங்கே இருக்கிறேன். நீ என்னடா தண்ணி கேன் போடுற மாதிரி வீட்டு வெளியே நிற்கிற? டி கத்தாதடா. காலைல வந்துட்டு ஃபோனில் சொன்னல. ஆமாம், என் ஆளை பார்த்தேன்னு. ஆளா? எங்கே பார்த்த? எப்போ பார்த்த? காலைல நீ சோப்பான் கடைக்கு அமிச்சல. ஆமாம், அப்போ தானே பார்த்தாவல. செம்ம அழகா இருந்தா என் தேவதை. ஏய் நிறுத்து. அப்போ குத்து மதிப்பாக ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு தான் ஆள் உதாருறியா? என்னடா ஃப்ரெண்டாக போயிட்டானே. ஒரே ஒரு கேள்வி, அந்த பொண்ணை பற்றி ஏதாவது டீட்டெயில் சொல்லு. காலைல ராமனை கடைக்கு போனல, அங்கே தானே பார்த்தாவல. வீடெலாம் தெரில, ஆனால் அந்த வீட்டுக்குள்ள தான் போனோம். அது மட்டும் தானே தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இது யாரோ வீடாச்சு. கர்த்தரு, சிலுவை, மாடி வீடு. இது டேய் இது யாரோ வீடாச்சே. டேய் வால் காலில் தலையில் ஷாலு, கையில் பைபிள் ஏதாவது வச்சு போனாலா? துப்பட்டா போட்டிருந்தா, கையில் பைபிள் வச்சிருந்தா தான் நினைக்கிறேன். டேய் அவ கிறிஸ்டியன்டா, போடு. அவ சண்டே கிளாஸுக்கு வந்திருக்கா. அப்படியா? எனக்கு தான் எம்மதம் சம்மதமாச்சா. அப்போ முடிவே பண்ணிட்ட. ஆமாம். டிடி மச்ச 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 அவதாடா 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 அதடா. நம்மளோட கொஞ்சம் பிரைட்டா வேற இருக்காளே, இந்த நாய்க்கு எப்படி? டேய் பூ மாதிரி இருக்க அவ எங்க? பண்டு மாதிரி இருக்க நீ எங்கடா? டேய் இப்போ எதுக்கு வளவலன்னு பேசுனுங்கிற? அதான் கிறிஸ்டின்னு சண்டே கிளாஸ் போகிறல, கரெக்டாக சொல்கிறல. அப்படியே அவளோட வீட்டு ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் கேட்டு சொல்ல. சரி பண்ணி தொலைறேன். மச்சா நீ எனக்கு தான் பண்ணுவேன்னு தெரியும்டா. டேய் என்னடா அது? ஐயோ நீ அர்ஜென்ட்டா வாடனே டீ-ஷர்ட் டவல் மட்டும் போட்டு ஜெட்டி கூட போட மாட்டேடா. ஜெட்டி கூட போடலையா? அங்க போறா நாய் பாக்குதுடா. டேய் கீழே பாக்குறா, டவல் வேற நடுவுற மாதிரி இருக்குடா. உயிரை வாங்கடா. டேய் ப்ளீஸ் கவர் பண்ணி போடா. சரி உள்ள வா அப்படியே. இல்ல குளுகுளு இருக்கும்போது நினைச்சடா ஜெட்டி போடாம. ஏச்சு போ. ஏய் டாமி போப்பா. அன்பு சாரு. அன்பு வழிவிடுங்க அன்பு. அன்பு உங்களை தான், வழிவிடுங்க. என்னையா? என்ன அன்பு? டேய் பொறுப்போக்கே, வழி விட்றா.
ஆளப்பாரு நல்லா தென்னை மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கான் குறுக்கால. டேய் பூ மாதிரி இருக்க அவ எங்க பண்டு மாதிரி இருக்க நீ எங்கடா? டேய் இப்போ எதுக்கு வளவலன்னு பேசுனுங்கிற? அதான் கிறிஸ்டினு சண்டே கிளாஸ் போகிறல கரெக்டாக சொல்கிறல. அப்படியே அவளோட வீட்டு ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் கேட்டு சொல்ல. ம் சரி பண்ணி தொலைறேன். மச்சான் நீ எனக்கு நான் பண்ணுவேன்னு தெரியும்டா. அன்பு அன்பு வழிவிடுங்க அன்பு. அன்பு உங்களைத்தான் வழிவிடுங்க. என்ன அன்பு? டேய் பொறும்போக்கே வழி விடுறா. ஆளப்பாரு பொறம்போக்கே. நல்லா தென்னை டேய் மரம் பொறம்போக்கே மாதிரி உனதான நாய நின்னுட்டு எச்சிக்கு ஏந்திரு. சும்மா தூங்குற மாதிரி நடிச்சுன்னுக்குறான். டேய் ஏந்திரா. என்ன மச்சான் வால் உன் நெஞ்சில் கை வைக்கும்போது கரெக்டாக எழுப்பினா? ஆட தூ இதெல்லாம் பழைய சீன்றா. இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இதே முரளி மாதிரியே பண்ணிருக்க போறீங்க? நான்லாம் ஷாஜஹான் மும்தாஜ் ரேஞ்சுக்கு லவ் பண்ண வேண்டாம். என் கனவை கலைச்சதெல்லாம் பிரச்சனையே இல்லைடா. ஆனால் நீ ஏதோ டைட்டானிக் ஜாக் மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுற பார்த்தியா? அதை நினைக்கும் போது தான் அப்படியே காண்டாவுது. கொஞ்சம் ஓரதாக போயிட்டுமோ? சரி அதெல்லாம் விடு. நீ கேட்ட அந்த முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்க. முக்கியமான விஷயமா? டேய் மச்சான் நீதானே என் தளபதி. சொல்ற மச்சான். சொல் 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 சொல். நல்லா நோட் பண்ணிக்க. நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு பட்டாபிராமில் பாய் விட்டு கல்யாணம். 10 பேரை கேட்டரிங் வர சொல்லியிருக்காங்க. மேட்ச் முடிஞ்சதும் டைரக்டா அங்க போறோம். அப்படியே நல்லா நல்லா புரியுது. எதுக்கு போறேன்னு நல்லாவே புரியுது. ஆனா இந்த வாட்டி அப்படி இல்லை மச்சான். தலைக்கு 250 ரூபா வேஸ்ட் வந்திருக்கேன். இப்ப எப்படியே 250 கட்டிப்பிடிக்க பரவாயில்ல நினைக்கிறேன். எல்லாம் என் நேரம். என்ன கேட்டேன் உங்ககிட்ட? நான் பிளாக் பண்ணி நாக்கு தள்ளுடா. டேய் உன்கிட்ட நான் என்ன விஷயத்த கேட்டா நீ என்ன விஷயத்த சொல்ற? நீ எந்த விஷயத்த கேட்ட? படுத்தாடா ஒழுங்கா அந்த பொண்ணை பத்தி சொல்றா. ஓ நீ அதை கேட்டியா? டேய் ஒழுங்கு மரியாதையா சொல்லு. அவ பேரு சாரு. அவங்க அப்பா அட்வொகேட்டு, அம்மா ஹோம் மினிஸ்டரு. அப்புறமா அவ வீட்டில் சின்னதா ஒரு நாய் இருக்கு. அப்புறம் அவ கிறிஸ்டின்லாம் கிடையாது, எல்லா சாமியும் கும்பிடுவா. ஏன்னா அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் காதோல் கல்யாணமா. காதோல் கல்யாணம். இது போதுமே. டேய் இதுக்கேவா நான் அடுத்து சொல்ல போற விஷயத்த கேட்டேன்னு வச்சுக்கோயேன், நல்லா பல் டாக்டர் வாய பழகிற மாதிரி ஆன்னு பழப்ப. அவ நம்ம ஸ்கூலு. நம்ம உண்மையா தான்டா சொல்றேன். ஊர் மாதிரி வந்ததுனால நம்ம ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்கா. 12th A செக்ஷனு. மச்சான் உன்னை போய் கேவலமா நினைச்சு பாடுறா. என்ன கிஸ் பண்ண போறதா? சிச்சி கிடையாது.
என்ன மச்சான் யோசிக்கிற? ஸ்கூல் எப்போ ரீஓபன் பண்ணுவாங்கன்னு தானே? அது இல்ல மச்சான். நிறுத்துங்க ம் நிறுத்துங்க. இது ஏதோ பப்பிலவா இருக்குன்னு பார்த்தா கிரிஞ்சிலவா இருக்கு. ஹலோ, நிறுத்துறீங்களா? நீங்கள் ஒன்றும் 2K கிட் கிடையாது. 90s கிட் மெமரிஸ் எல்லாம் இப்போ கேட்டால் கிரிஞ்சாக தான் தெரியும். அதுக்குன்னு எல்லா லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு சீன் வராமல் இருக்குமா? இல்லைங்க, இருந்தாலும் இது ஒரு மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்கள் கேட்டீங்கன்னு தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி பேசிட்டே இருந்தீங்க, அப்புறம் நான் எஞ்சி போயிட்டே இருப்பேன். அடலோ இருங்க, நீங்க வடக்கு பொசுக்கு நினைச்சு போறீங்க. வெயிட் பண்ணுங்க, கூல் ரிலாக்ஸ். அது சார் காஃபி. ஏய் எனக்கு எதுவும் வேணாம், போறியா பா. உங்களுக்கு எதுவும் வேணானா? எனக்கு வயிறு இல்லையா ப்ரோ? ஒரு பொமக்ரானட் ஜூஸ். ஓகே மேடம். இருக்குடி. அதாவது என்ன சொல்ல வந்தேன், என்னமோ சொல்ல வந்தேனே. அதாவது அடுத்த நாள் என்ன நினைச்சு நான் சொல்லவா? ம் ஸ்கூல் ரீஓபன் ஆனோன்னே அன்பு வந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பான். எப்படி, கரெக்டா? இல்லை இல்லையா? அடுத்த நாளே வந்தான். வந்ததும் இல்லாமல் ப்ரப்போஸும் பண்ணான். ப்ரப்போஸா? ம் வருவான்னு பார்த்தா வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கான். அடிங்க உக்காலி. கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். எப்ப போதும் இப்படி தான் பண்ணுவியா? கேட்க மாட்டேன். சாவு 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 சாவு. நீங்க சும்மா இருக்க. இவன் வாழ்க்கையில இவளை போட்டு வந்து உணர்ந்தாங்க உணர்றேன் உணர்ந்தா உணர்றேன் உணர்ந்தா உணர்றேன். சாவு இப்போ நிறுத்த போறீங்களா இல்லையா? செத்து போ. ஓகே, ரிலாக்ஸ். அந்த அன்பு உங்ககிட்ட எப்போ ப்ரப்போஸ் பண்ணா, எங்க ப்ரப்போஸ் பண்ணா, எப்படி ப்ரப்போஸ் பண்ணா, அதை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. மறுபடியும் ஜூஸ் கேட்பாளோ? ஓகே, ரிலாக்ஸ். அந்த அன்பு உங்ககிட்ட எப்போ ப்ரப்போஸ் பண்ணா, எங்க ப்ரப்போஸ் பண்ணா, எப்படி ப்ரப்போஸ் பண்ணா, அதை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. பூஜா, பேசாத பேசாத. நீ அன்னைக்கு எங்க அம்மா கோயில் கூப்பிட்டு கூட போகாம உன்னை பார்க்கலான்னு இருந்தா, ஆனா நீ இன்னைக்கு ஃபுல்லா வரவே இல்லைல்ல. அது இல்ல பூஜா, நம்ம பேசாத. நீ பேசினாலே அப்படியே எரிச்சலா இருக்கு. சரி சொல்லு, அன்னைக்கு என்ன கிழிச்சிட்டு இருந்த? நம்ம அன்பு இருக்கால, அவன் ஆளை பார்க்க. ஐயோ, நீ பேசினாலே அப்படியே கத்தி எடுத்து குத்தி 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 சாவடிச்சலாம் போல இருக்கு. அவ்வளோ வெறியாவது. என்ன பண்ண? கத்தி குத்தி சைக்கோ காலையில் யார் முடிச்சோம் கண்டமா போதும். சரி பூஜா, இப்போ நீ கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். டேய், உன்னை பேசாதன்னு சொன்னேன். சரிதான், பையன் காலி. பூரா இப்பதான் போல
இது சரி சொல்லு, என்ன நடந்துச்சு? ஆ அப்போ நம்ம டைப் ரைட்டிங் கிளாஸ் சேர வரல. இந்த பாரு, நான் உன் ஃப்ரெண்டு தான். அதுக்கு நீ கூப்பிட்றதுக்குலாம் என்னால் வர முடியாது. நீ வருவ. எப்படி? என்னால் பிரிஞ்ச உன் காதலை நானே சேர்த்து வைக்கிறேன். சந்தோஷமா இரு. டேய், இவ்வளோ பெரிய சந்தோஷமாக சொல்லியிருக்கேன், சோகமாகற. உன்னால் பிரிஞ்சதுன்னு சொல்லு, சேரும்லாம் சொல்லாத. சோப்பால காதலை பிரிச்சிட்டியடா. ஆமாம், இப்போ எதுக்கு சைக்கிளில் பஞ்சர் போட்டு டைப் ரைட்டிங் கிளாஸ்க்கும் போகாமல் இங்கே வெயிட் பண்ணுறோம்? அது சாரு. சாருவா எங்க? டேய் டேய் டேய், ரொம்ப பதட்டப்படாதனா. சாரு ஒன்றுங்க கிடையாது. அதோ அதான் சாரோட வீடு. அவளை பார்க்க தான் வந்திருக்கோம். அடா பாவி, எங்கடா கொண்டு வந்து நிறுத்திருக்க? நேற்று அவளை பற்றி கேட்டா, இன்னைக்கு வீடு, நாளைக்கு கண்டிப்பா. டேய் என்னடா? நேற்று தான் அவளை பற்றி கேட்டேன், இன்னைக்கு வீடு, நாளைக்கு கல்யாணமா? இல்லை இல்லை இல்லை, இப்போ ஒரு லவ் மட்டும்தான். அப்புறம் தான் கல்யாணம் எல்லாமே வரும். சரி, இது எப்படி? லவ் லெட்டர் ஸ்கூல் லீவ் போட்டால் லீவ் லெட்டர் கூட எழுத மாட்டேடா நீலாம். பெரிய சம்பவத்தில் கோர்த்து விட்டானே அத்தாடி. நமக்கு அடிவாக தெம்பில்லடா. நீ நல்லா இரு, நான் போயிடுறேன். ஆள் வர்றா சாமி. டேய் மச்சான், டேய் டேய் மச்சான், ஃப்ரெண்டுடா. டேய் என்ன நம்புடா. டேய் டேய் மச்சான். சாரு யார் இவன்? நம்ம பின்னாலே வந்துட்டு இருக்கான். கேட்டுடலாமா இவன? டேய் இங்க வா. உன்னதான் கூப்பிடுறேன்னு தெரியுதுல, இங்க வா. என்னையா? ஒன்னத்தான். யாரு நீ? நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், என் பின்னாடியே வந்துட்டு இருக்க. நீங்க தானே சாரு? ஆமா.
இதாங்க இது பிடிங்க. லவ் லெட்டரா? ஏண்டா ராஸ்கல் போ. ஏண்டா ராஸ்கல் பொறுக்கி நாயே, நீலாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையாடா? இதானே கேட்க போறீங்க? நீங்க கேட்க வந்தது கரெக்டு, ஆனா கேட்க வேண்டியால் நான் கிடையாது. என்ன சொல்றா இவன்? புரியலையா? இந்த லெட்டர் கொடுத்தது நான் தான், ஆனா நானே வந்து உங்ககிட்ட கொடுக்கல. இந்த லெட்டர் கொடுக்க சொன்னது 12D குணா. குணாவா? அவன் யாரு? உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் சேர்ந்துருக்க குட்வெல் ஸ்கூலில் தான் 4 வருஷம் கொட்டா போட்டு படிச்சுன்னு இருந்தான் குணா. நீங்கள் அட்மிஷன் போட வரும்போது உங்களை எங்கேயோ பார்த்துட்டான் போல. பார்த்துட்டு உங்கள் மேலே லவ் ஆகி உங்கள் வீடு உங்கள் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க. அவன் தாங்க லெட்டர் கொடுக்க சொல்லி மிரட்டவும் செஞ்சான். இவன் சொல்றத நம்பலாமா வேணாமா தெரியலையே. ஏங்க நான் என்னமோ கதை சொல்கிற மாதிரி இப்படி பார்க்குறீங்க? அது இல்லைங்க. சரி இப்படி யோசிச்சு பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல. இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எப்படிங்களா உங்களோட விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்? அதை நம்புங்க, அந்த மலை மாதிரி தான் லெட்டர் கொடுக்க சொன்னான். அது இல்லைங்க. நீங்களும் அதே ஸ்கூல் தானா? ஆமாங்க, நான் அதே ஸ்கூல் தான். இல்லைங்க, 10 வருஷமா அதே ஸ்கூல் தான் படிச்சுன்னுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்க, என்ன ஹெல்ப்? அது நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு. ரிலேட்டிவ்ஸ் வீடு தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. வீடை விட்டா சர்ச்சு, சர்ச்சை விட்டா வீடு. என் கூட நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா? ஏய் என்னாச்சு? ஃப்ரெண்டா வாங்க. வேற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்குங்க உங்க கூட. நீங்க போங்க, நான் சைக்கிள் எடுத்துட்டு வரேன் பின்னாடி. பூஜா சாரிம்மா, தெரியாம அவங்க கூட போயிட்டேன். இனிமே செத்தாலும் அவங்க கூட போக மாட்டேன். நம்பிட்டேன், உனக்கு என்னோட அவன் தானே முக்கியம். யார் சொன்னது? அவன் கிடக்குறான் பிச்சைக்கார பையன், ஒரு சோப்பால என் காதல பிரிக்க வந்தவன். அவனை எப்படி கழட்டுல நீ யோசிச்சுட்டு இருக்க? அவன் கிடக்குறான் வேஸ்ட். ஏ அன்பு, பூஜா பூஜா நான் சொன்னேன்ல, இந்த அன்பு அவன் ஆளு சாரு 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 அந்த பொண்ணு அவ. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க 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 பார்த்த? நீயே இவ்வளோ ஆர்வமா கேட்குற? அது ஏதாவது லிங்க் கிடைச்சிருந்தா ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஹெல்ப் ஆகும்ல, அதுக்கு தான். முருகர் கோயில பிரசாதம் வாங்கும்போது பார்த்துருக்கேன். பிரசாதமா? ஐய விழியோ உந்தன் விழியோ என்னை
என்னை நெருங்கவே நான் துடிக்கிறேன், ஏன் கூரடி? எனக்காக பிறந்தவள் நீயே, என்னுள்ளே கலந்தவள் நீயே, உயிர் மொத்தம் நனைத்தவள் நீயே, தவிக்கிறேன் நானே. பலர் செல்லும் வீதியில் கூட நீ எங்கே விழிகளும் தேட, கிடைப்பாயோ காதலும் கூட என்னை சேர. அப்போ இந்த 3 பேர் 3 காதல் மாதிரி 2 உயிர் 2 காதல் அப்படிதானே? ம் ம் ம். ஐ சி. இதுல ஃப்ரெண்ட் சோன் ரிலேஷன்ஷிப் வேற. ம் 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 ம். இதுல உங்களுக்கு சாங்ஸ் வேற. ம். ஐயோ சும்மாங்க, ஜோக். நல்ல வேலை தப்பிச்சான். வெயிட்டர், பில்லு. ஏய் அவன்ல அந்த பயம் இருக்கட்டும், கொடு. இந்த காரி முஞ்ச கதையெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கணும் என் தலையெடுத்து. இதில் 10 ஜூஸு வேற. டா ஏய், அடுத்தவன் கண்ணில் படக்கூடாது சரியா? பட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். சரிங்க, கிளம்பலாம். இந்த பர்ஸு வேற எங்கே வச்சுன்னு தெரில. என்னங்க கிளம்பலான்றீங்க? ஆமாங்க, வந்தோம், பேசினோம், சாப்பிட்டோம், அவ்வளோதானே, கிளம்பி தானே. இங்கே பாருங்க, இங்கே வந்தோம், பேசினோம், சாப்பிட்டோன்னா இங்கே வந்த 2வது நிமிஷத்துலேயே நான் அதை பண்ணியிருப்பேன். நீங்கள் தான் தேவையில்லாததெல்லாம் கேட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி கிளம்பலான்றீங்க. நானா? ஏங்க நீங்கள் லவ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன், அதுக்கு ஏதோ ஒரு கதையை சொன்னீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு குழந்தை கூட தெரியும்ல, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களா? வாங்க போகலாம், அதை விட்டு பேசிக்கிட்டு. என்னை பார்த்தா உங்களுக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா? ஜோக்கரா? ஐய, ஏங்க ஏங்க அப்படிலாம் பேசுகிறீங்க? சரி ஓகே, இப்போ என்ன உங்களுக்கு? உங்கள் தெய்வீக காதலை நான் கேட்கணும் அப்படி தானே? என் டைம் ஆயிடுச்சு, இங்கே வேணாம், நம்ம போகும்போது அப்படியே பேசிகிட்டே போகலாம். வாங்க போகலாம், வாங்க போகலாம். ஓகே வாங்க. ஏங்க இப்படியே அமைதியாக வந்தால் எப்படி? ஏதாவது பேசுங்க. நீங்கள் என்னை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறீங்களோன்னு தோணுது. ஏங்க ஓவரா எக்ஸ்ப்ளோசிவ் ஆகாதீங்க, கொஞ்சம் சில்லா இருங்க. நீங்களும் ஓவர் ஸ்மார்ட்டாக நடிக்காதீங்க. அது எப்படி? உங்களுக்கு ஒன்று வேணும்னா அந்த பொண்ணுகிட்ட தேடி தேடி விஷயத்தை வாங்குவீங்க. அதே உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா அவளை ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டீங்களே. ஐய, ஏங்க நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க. ஏங்க அப்படி கொலை குற்றவாளியை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி, உங்கள் லவ் ஸ்டோரியை கேட்டுட்டு தான் நான் வீட்டுக்கு போகிறேன் சரியா? சொல்லுங்கள், கமான் சொல்லுங்கள். அமைதியாக இருக்கீங்க. அடுத்து எங்கே போனீங்க? பார்க்கா, பீச்சா? இல்லை. இல்லையா? பார்க்கு, பீச் இல்லைன்னா வேறங்க? நீங்கள் நாங்கள் 2 பேரும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோங்க. தப்பு பண்ணிட்டீங்களா? கரெக்டாக பண்ணீங்களா? தப்பா? பார்க்க ஸ்னேகா மாதிரி இருந்துட்டு பண்ணுறதெல்லாம் நம்பிட்டா வேற. எங்கிருந்து வீட்டுலாம் தைரியம் வருது? நிற்கிறத பாரு, முட்டை பொண்டா கண்ணு முளைச்ச மாதிரி.
சாமான்லாம் உங்களை சும்மா விடாதடி. ஈஸியாக ஜெயிச்சிருக்க வேண்டியதுடா. பா என்ன மணி எப்படி போகிறாங்க? ஏமாச்சான் என்னதான் லீவ் விட்டாலும் ஸ்கூலுக்கு வந்தாதான்ப்பா நிம்மதியாகுது. ஆமாடா மச்சான், இந்த பசங்க சத்தம், லஞ்ச் பெல் சவுண்டு, நம்ம டீச்சர்ஸு, அப்புறம் இந்த ஹோம்ஒர்க்லாம் இல்லாமல் பைத்தியம் முடிச்ச மாதிரி இல்லை? அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் ஏகப்பட்ட நியூ அட்மிஷனு பயங்கரமாக இருக்குது. டேய், எவ்வளோ பேரை இறக்குனாலும் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ் இல்லை, என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சாரு மேலே தான்டா. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? ஃபர்ஸ்ட் பீரியட் யார் தானே கேட்க போகிற? டே ராஜா, அதெல்லாம் உன்னை விட நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, அவள் 12th B செக்ஷனு, நம்ம 12th A செக்ஷனு, எப்படி போய் அவளை பார்ப்ப? டேய், இதெல்லாம் ஒரு டவுட்டாடா? மேம் சாக் பீஸ் கொடுங்க, மேம் டஸ்டர் கொடுங்க, மேம் அடிக்க ஸ்டிக்கு வேணும், இந்த டெக்னிக் வச்சு ஒரு வருஷம் ஓட்டிடுவேன்டா என் தத்தூரியா ஸ்டொமேனியம். ரசிங்க திட்டுறா? டேய், அது பொட்டானிக்கல் பிளான்ட்ரா. அதான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருந்தது. கேள்விப்பட்ட மாதிரில பார்த்த மாதிரி இருக்கும். பார்த்த மாதிரியா? தோ இன்னொரு தத்தூரியா ஸ்டொமேனியம் வருது பேர். ஏ ஜானே, உங்க ஏரியாலேருந்து ஒரு பொண்ணு தத்தூராஸ்ட்ரோமேனியம். டேய் அன்பு, நானும் வரேன்டா. டேய் பூஜா, என் வீடு தாண்டி தானே உன் வீடு. ஏன் உன்னால் வெயிட் பண்ணி வர முடியாதா? இல்லை பூஜா, ஃபஸ்ட்டு டே அதான் நான், நம்ம கேங் மொத்தமாக, அன்பு, அரவிந்த், பாபு அப்படியெல்லாம் ஒன்றா வந்தோம். ஓ, அப்போ என்னோட உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்ல உனக்கு? கட்ட கட்டா? ஐயோ, சத்தியமாக இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன் பூஜா. எப்போ கூட்டாலும் உன் கூட தான் வருவேன். சரி, இப்போ எங்கே போகிறேன்? பக்கத்து கிளாஸு. ஸ்கூல் முடிட்டோம், உனக்கு இருக்கு. சாப்பிட கொண்டு ஜெயிலுக்கு போயிடலாமா? டே அரவிந்தே, பொம்பளை சோ கேக்குதாடா உனக்கு? டண்டா நீ கோயிலுக்கு போனோமா வந்தமா இல்லாமல் அசிங்கமாக மொட்டைலாம் ஆச்சு. நம்ம சங்கத்தோட நேம் அசிங்கப்படுறா. தொப்பியாவது கேட்டுறா. ஐயோ, எப்போ அந்த ஊர்லேருந்து போய் உக்காடுறா, அதானே உன் பிளேஸ். அட எண்ணெய் அடிக்கிறான். ஏய், பேப்பர் தச்சுக்கிறது அவன் தான். ஏய், யார் நோட்டுறாது? அடப்பாங்களா, இத்தனை கிளிக்கிறேன். ஏய், அவனுக்கு குறி வச்சு அடிக்கிறடா. காமிச்சு நான் போட்டான் பாரு ஒரு ஸ்நாக்கு. சமைக்கிறா சப்பாத்தி அதே சொல்கிறான். Good morning. Sit down. Thank you, miss. எப்படா வந்த ஊர்லேருந்து? நேத்தாண்டா வந்தேன். பசங்களா, பேசினதெல்லாம் போதும். எல்லாரும் ஃபிசிக்ஸ் புக் எடுங்க. வந்தோடனே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் புக் எடுத்துட்டீங்களா? எஸ் மிஸ். பார்க்க போற டாபிக் என்னன்னா அன்பு, எலக்ட்ரோமேக்னெட்டிசம். என்னடா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லையா? உன் நடிச்சு சாவச்சுருவேன். என்னன்னு சொல்கிறா? அது சாரு நம்ம ஸ்கூல் தானே சேர்ந்தேன்னு சொன்னேன். நான் போயிட்டு 12th கேட்டா சாருன்ற பொண்ணு அப்படி யாருமே ஜாயின் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க.
ஜாயின் பண்ணலையா? இந்த ஸ்கூல் தான்டா சொன்னா. எல்லாரும் நோட் பண்றீங்களா இல்லையா? ஆமா. நட்ராஜ், ஒருவேளை பொய் சொல்லியிருப்பாளோ? ஸ்டூடண்ட்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் போர்ட்ல எழுத போறேன். எல்லாரும் இதெல்லாம் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. சரி விடு, சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது என்னன்னு பார்க்கலாம். அது இல்லடா, நான் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன்டா. ஆனால் அவ இப்படி பண்ணுவான்னு. மே ஐ கம் இன் மேம்? எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், சாரு 12th பிலேருந்து வர மேம் சாக் பீஸ் கேட்டாங்க. ஓகே. மேம் கலர் சாக் பீஸ். ஜாயின் பண்ணலன்னு சொன்னா இப்போ அங்கே நின்று போர் போட்டுனுக்குறாளே. ஓ, அந்த அளவுக்கே போயிடுச்சா? அட பாவிகளா. தேங்க்யூ மேம். இதுதான் செல் பண்ணி வாங்கக்கூடாது. மச்சான் மச்சான் மச்சான், என்னடா சாரு வந்தா பாத்தியா? ஓவராக சீனை போடாத. அவள் ஏதோ பக்கத்து கிளாஸ் சென்டரில் சாக் பீஸ் வாங்க வந்திருக்கா. சும்மா சும்மா வருவான்னு எதிர்பார்க்காத. எக்ஸ்கியூஸ் மீ மேம். இப்போ என்னம்மா? மேம் டஸ்டர் கேட்டாங்க. அவ டீச்சரா இல்ல ஆயமாவா? டஸ்ட் கூட அவ வச்சுக்க மாட்டா. இரு. எல்லாம் தலையெழுத்து. நீ ஏன் வரல? நான் பயந்துட்டேன். அது எப்படி? நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? கருமம். இன்னும் எவ்வளோடா இது? சரி சரி, ஈவினிங் மீட் பண்ணலாம். சரி சரிம்மா, போமா முதல்ல. ஆ, இந்தம்மா புடி. தேங்க்யூ மேம். உன்னை பார்த்தா டஸ்ட் வாங்க வந்த மாதிரியே தெரியலையே. ஐயோ, பை. ஏண்டா, கிளாஸ்ல ஒரு பொண்ணு வந்துடக்கூடாது. அப்படியே பாப்பீங்க. கிளாஸ் கவனிங்க. போச்சுரா, இனிமே நான் டாக்டர் ஆன மாதிரி தான். டேய் நட்ராஜ், டா எழுதி தான் when an object சும்மா is என்னை moved on a பாருங்க. surface, static friction resists the motion of the object. This static friction arises due to the electromagnetic interaction between. What is the procedure to பக்கத்து பெஞ்ச் கோயிங்? Shut up and sit down. குட் குட். ஆல் குட். ஏய் திரும்ப தெரிய மாதிரி வட்டான். எடுக்கிறதும் புரிய மாட்டேங்குது, என்ன எழுதணும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, வேற ரொம்ப பண்றானே. சும்மாரா. ஏய் மூடி எழுதுடா. அது இல்லடா, நான் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன்டா. ஆனால் அவ இப்படி பண்ணுவான்னு. மே ஐ கம் இன் மேம்? சாரு வந்தா பாத்தியா? ஓவராக சீனை போடாத. அவள் ஏதோ பக்கத்து கிளாஸ் சென்டரில் சாக் பீஸ் வாங்க வந்திருக்கா. சும்மா சும்மா வருவான்னு எதிர்பார்க்காத. மே ஐ கம் இன் மேம்?
ஓகே நாளைக்கு இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எல்லாரும் பிரேக்குக்கு போங்க. டேய் மச்சான் நான் சார்ஜ் டேய் விட்டு போதுடா. டேய் சீக்கிரமா. டேய் நௌரா. a plus b the whole square is equal to a square plus b square plus 2 cb ஓகே இந்த ஸ்கூல்ல எப்படியா பச்சி பெரிய ஆளா இந்த ஸ்கூல்ல கேர்ள்ஸ் இல்லாட்டி அதில் நம்ம பிரின்சிபல் ஆகும். என்ன எல்லாரும் விட்டு போயிட்டு வராங்க. சோறுனா எல்லாரும் ஓடிடுறானுங்களே. அட பாவீங்களா, அவ்வளோ தீனியாடா உங்களுக்கு முக்கியம். வந்துட்டா டே அன்பு. எங்க போற? லஞ்ச் பீரியட். ஓ லஞ்ச் பீரியட்னு எனக்கு தெரியாதுல்ல. லஞ்ச் கொண்டு வந்திருக்கியா இல்லை அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானா? என்ன சொல்லி இவ்வளோ கழட்டி விடலாம். நீ போ, எனக்கு வயிற்ற கலக்குது. நான் பாத்ரூம் போயிட்டு பின்னாடியே வந்துடுறேன். சரி சீக்கிரமா. ஸ்வேதா லஞ்ச் சாப்பிடலாம் வரியாடி? பொக்லிப்டாவில் வர மாதிரி 1000 பேர் வந்தாலும் சமாளிச்சிடுறோம். தக்காளி இவ்வளோ பார்த்தா மட்டும் சமாளிப்போம் ஒரு நாள். எல்லாம் இவனால் தான். டே அன்பே, பயாலஜி கிளாஸ் ஒர்க்கு, ஃபிசிக்ஸ் ரெக்கார்ட். என்னடா சாப்பிட போலாமா? சாப்பிடவா? நீ போய் சாப்பிடு. நீ போய் சாப்பிட்டா? ஏய் பெல் அடிச்சது காதுல விழலையா? வா சாப்பிடலாம். இல்லை சாரு, நான் அடுத்து கொஞ்சம் லேட் ஆகும். நீ போய் சாப்பிடு, நான் அப்புறம் வரேன். ஏண்டா பரதேசி, கூப்பிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போற? இதோ நட்டும் வந்துட்டான். வா சாப்பிடலாம். சாப்பிடலாமே, நல்லா சாப்பிடலாம். வாங்க போலாம். எங்க போலாம்? நீ எங்க சொல்ற? எங்கதான்? அடிங்க போட்டனா. இங்கெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? நமக்குன்னே இருக்கு மரத்தடி. அங்கே உட்காந்து சாப்பிட்டு ஃபிசிக்ஸ் பீரியடில் கிளாஸில் வந்து உட்காந்தா அப்போ வரும் பாரு தூக்கம். சட்டு புட்டு வாங்க போகலாம். இந்தா சாப்பிட வேற போகணுமா? ஏய் வாடா போலாம். இந்த மரம் சூப்பராக இருக்கு. பூஜா, நீ எங்க இங்க? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொன்னல. அதான் உன் பின்னாடி வந்து உன் முன்னாடி உட்காந்துருக்கேன். பூஜா, இது சாரு. சாரு, இது பூஜா. பூஜா, அது அன்பு. அன்பு, இது பூஜா. டேய் என்னடா? அன்பு, இது சாரு. ஏய் பைத்தியம். சாரி சாரி, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எல்லாம் எப்படி ஆல் கிளியர்? கொஞ்சம் சாப்பிடலாம். என்ன சொல்கிறது? சாரு, நீங்கள் சாப்பிட்டே நான் வந்துடுறேன். டேய் அன்பு, சாப்பிடுங்க வந்துடுறேன். டேய் எங்கடா போற? வந்துடுறேன். ஏய் நில்லுடா. டேய் டேய் முண்டோ, அவன் எந்திரிச்சு போறான், நீ மாடு மாதிரி சாப்பிட்டு இருக்க. அதெல்லாம் அப்படிதான். சாப்பிடுங்க. டேய் அவன் எங்கடா போறான்? கூப்பிடுறான் அவனை. ஏய் அன்பு நில். அதெல்லாம் அப்படிதான் சொல்றேன்ல, சாப்பிடுங்க. டேய் நட்டு, அவன் ஏன்டா எந்திரிச்சு போறான்?
ஏதாச்சும் பிரச்சனையா? சின்ன வயசுலேருந்து அவனுக்கு நீ யாரும் இல்லை, அவன் தனியாக தான் இருக்கான். கிடைச்சதான் சாப்பிடுவான், இல்லைன்னா இல்லை. ஊர்லேருந்து இங்கே வந்து தங்கி எங்கள் பெரியப்பா வீட்டில் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பிட கொடுத்துருவாங்க. ஆனால் அவனுக்கு அதான் அவன் கூச்சமாக இருக்குன்னு போயிட்டான். ஹேய் சாரு, நீ அழுவுற? நம்பிட்டியா? நான் டப்ஸா விட்டேன். அதெல்லாம் சும்மா. அவனுக்குன்னு ஊரில் ஒரு கூட்டமே இருக்குது தெரியுமா? அவங்க அம்மா தான் சென்னையில் வந்து பச்சா நல்லாதுன்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கள் வீட்டில் 2 பேருக்கு தான் சாப்பாடு கட்டி விட்டாங்க. அந்த நாய் அதை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் சாப்பிடலாமா? நான் சொல்லலை, சாப்பிடுங்க. டேய், என்னடா எல்லோரும் மாறி இருக்காங்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா நீ வர இருக்க ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை சாரு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு ஃபஸ்ட்டு. நேற்று பிடி பீரியட் இருந்தால் உங்களுக்குங்களா? எனக்கு கூடவே இல்லை. 7th பீரியட் விடாமல் இருக்குது. மேக்ஸ் சார் வந்து கிளாஸ் எடுத்துட்டாரு. ஹேய் சாரு, நீ அழுவுற? நம்பிட்டியா? நான் டப்ஸா விட்டேன். அதெல்லாம் சும்மா. அவனுக்குன்னு ஊரில் ஒரு கூட்டமே இருக்குது தெரியுமா? அவங்க அம்மா தான் சென்னையில் வந்து பச்சா நல்லாதுன்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கள் வீட்டில் 2 பேருக்கு தான் சாப்பாடு கட்டி விட்டாங்க. அந்த நாய் அதை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் சாப்பிடலாமா? நான் சொல்லலை, சாப்பிடுங்க. டேய், என்னடா எல்லோரும் மாறி இருக்காங்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா நீ வர இருக்க ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை சாரு, சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு ஃபஸ்ட்டு. நேற்று பிடி பீரியட் இருந்தால் உங்களுக்குங்களா? எங்களுக்கு கூடவே இல்லை. 7th பீரியட் பிடி பீரியட் இருந்துச்சு. அந்த மேக்ஸ் சார் வந்து கிளாஸ் எடுத்துட்டாரு. பாரு பாரு 2 பறவை போகுதே, பாத வேற இருந்தும் பறக்குது கூடவே. வழியெல்லாம் தோட்டம் வாசனை ரசிக்க மறக்காதே. பயணமே பாடும் புதுமைகளை போகிற போக்கில் பழக்கி விடுதே. பாரு பாரு 2 பறவை போகுதே, பாத
ரசனைய ரசிக்க மறக்காதே. பயணமே பாடும் புதுமைங்களை போகிற போக்கில் பழுக்கி விடுதே. மறக்கத்தான் ஆசைப்படும் மனசுக்கு பயணம்தான் சிறகிடா. சிரிக்கத்தான் சில்லறை எதுக்கு வழிபோக்கனாக இல உலகம் சுருங்குது. பாரு பாரு ரெண்டு பறவை போகுது. பாத வேற இருந்தும் பறக்குது கூடவே. கதை கதையா கேட்டாலும் கண் கூடா பார்த்தாலும் பயணத்து இன்பம் சொன்னா புரியாததே. பொடி நடையா சில நேரம் ஊர்தியில பல நேரம் நெடுஞ்சால பேசும் பாஷை புதிராகுதே. ஓ தெரியும் வர வானோ தேடும் வர ஞானோ திரியும் வர நீடும் அனுபவம் கூடும் கூடையில மயக்கம்தான் தீரும். குழந்தையா மாறும் மாத்தங்களை தேடி தேடி பாடி தொலையும் மனோ. ஏ சாரு, ஆ இன்னும் ஒரு மாதிரி டல்லாக வர. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி. அப்புறம் சாரு, இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே எங்கள் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? உண்மையை சொல்லட்டுமா? ஆ உண்மையாவே உங்க ஸ்கூல் சூப்பர் தெரியுமா? எல்லாருமே ரொம்ப ஜாலியா பேசுறாங்கடா. அப்புறம் டீச்சர்ஸ்லாம் செம்ம கைண்டா இருக்காங்கடா. ஓ அப்புறம் வந்ததுலேருந்தே ஒரு டவுட்டு. அது வந்து அந்த 12th டி குணா அவன் கூட லவ் லெட்டர் கொடுத்தான்னு சொன்னியே, அவன் எங்க ஆளே காணும்? ஐயோ மறந்துருப்பா நினச்சா ஞாபகம் வச்சு கேட்குறாளே. என்ன சொல்றது? இன்னைக்கு ஃபுல்லாக அவனை பார்க்கவே இல்லை. எப்படி வருவான்? அப்படி ஒருத்தர் இருந்தா தானே. ஏய் ஆ உன்கிட்ட தான்டா கேட்குறேன். அது என்னத்த சொல்கிறது? ஆ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல அதான் ஜூனியர் பொண்ணுங்க யாராச்சும் வந்துருக்காங்களான்னு பார்க்க போயிருப்பான். ஓஹோ ஆமா, அவன் பார்க்க எப்படி இருப்பான்? பார்க்க எப்படி இருப்பான்? ஏய் உனக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் டேலாம்? சும்மா சொல்லுடா, நானும் தெரிஞ்சுக்கலாம்ல. கட்டையா குட்டையா நீட்டாக எவன் முடி வச்சுருக்கிறானோ அவன் தான் குணா. ஓஹோ அவனை விடுச்சாரு. அவனை பற்றி ஃபஸ்ட் எது பேசுனுக்கிற? தட்டி விட அவனை. நீ சாரு 12th ஏ நா குணா குணசேகர் 12th B section. இல்லடி
அது வந்து அந்த 12th டி குணா அவன் கூட லவ் லெட்டர் கொடுத்தான்னு சொன்னியே, அவன் எங்க ஆளே காணும்? ஐயோ மறந்துருப்பான்னு நினச்சா நான் வச்சு கேட்குறாளே, என்ன சொல்கிறது? இன்னைக்கு ஃபுல்லாக அவனை பார்க்கவே இல்லை. எப்படி வருவான்? அப்படி ஒருத்தர் இருந்தால் தானே. ஏய் உன்கிட்ட தான்டா கேட்குறேன். அது என்னத்த சொல்கிறது? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல அதான் ஜூனியர் பொண்ணுங்க யாராச்சும் வந்துருக்காங்களான்னு பார்க்க போயிருப்பான். ஓஹோ, ஆமாம் அவன் பார்க்க எப்படி இருப்பான்? பார்க்க எப்படி இருப்பான்? ஏய் உனக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம்? சும்மா சொல்லுடா, நானும் தெரிஞ்சுக்கலாம்ல. கட்டையா குட்டையா நீட்டாக எவன் முடிச்சுன்னுக்கிறானோ அவன் தான் குணா. ஓஹோ, நீ அவனை விடுச்சாரு. அவனை பற்றி ஃபர்ஸ்ட் எது பேசுனுக்கிற? தட்டி விட அவனை. நீ चारो 12th A ना गुना गुणशेखर 12th D section. எது குணா வந்துட்டானா? என்னது குணா வந்துட்டானா? யாரா அவன்? அதான் அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லையே, எங்கேருந்துடா வந்தான்? அதான்டா எனக்கும் புரியல. அவன் வந்தது கூட பரவாயில்லடா, ஆனா ஒன்று சொன்னான் பாரு. चारो ஹை தைரியம் இருக்கு. வேணா சாரு, பாட்டை வேணா. So sweet. ஐ லைக் யூ சாரு. ஐயோ என்ன பண்ணுவே தெரியல. ஓச்சுடா இவன் என்ன சிரிக்கிறா? ஏய் மச்சான் அவன் என்ன ஓகே சொல்றான்னு நினைக்கிறா. சாக்லேட் வாங்கிட்டா. ஐயோ போ இனிமே ஜாலிடா. ஐயா டைரிமிக்கு லைக் யூவா? உன்னை விட ஸ்லோவாக இருக்கானேடா. ஸ்லோவா இருக்கானா? அவன் என்னை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான்டா. அங்க பார். ஐயோ ஐயோ ஐயோ. மச்சான் நான் ஒன்று சொல்லவா? இதை சொந்த காசுலேயே சூனி வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்க? ஆமாம், அதை நான் ஒளிவை பார்த்துட்டேன்டா. அடிங்க உனக்கு அவ்வளோதான். ஏன் கலரை என்ன பிடிக்கிற? வெறுப்பேத்தி நிற்கிற? சரி சரி ஓகே ஓகே விடு. ஏய் 12th A அன்பு நீ தானடா? ஆமாம். குணா உன்னை சைக்கிள் பார்க்கு என்கிட்ட வர சொன்னான். என்ன எதுக்கு கூப்பிட்டா? சீக்கிரம் வாங்கடா. குணா ஏன் இவனை கூப்பிட்றான்? டி குணா எதுக்குடா என்ன வர சொன்னா? ஒருவேளை அவன் உன்ன லவ் பண்ணுறானோ? சரி 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 முன்னாடி போய் நான் வரேன் முன்னாடி போ. வாடா. நல்ல வேலை இதுக்கு எடுத்துருப்பான். வந்துட்டாங்களா? நீங்கள் யாரும் பார்த்துக்கிறேன். ஸ்கூலில் எழுதி வாங்கிடலாமா? டேய் இவன் மொழியே சரியில்லை, இவன் மூஞ்சியே சரியில்லை. நீ சார் ஃப்ரெண்டு,
நீ இவன் ஃப்ரெண்டு. நான் யார் தெரியுமா? நான் சாருவோட LOVER லவ்வர். லவ்வரா? சும்மா நான் பேசுகிறேன். என்னடா சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல? நான் அட்மிஷன் போடப்போ வந்து முடிவு பண்ணிட்டேன், அவள் தான் என் ஆளுன்னு. இரு நான் பேசுகிறேன். சரி குணா, எங்களை எதுக்கு இங்கே வர சொன்னேன்? இப்போ கேட்டப்பர் இது கேள்வி. நான் உங்கள் ஃப்ரெண்டை லவ் பண்ணா நீங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்போ நீங்கள் இந்த ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணணும்? அதையும் நீயே சொல்கிறகுண்ணா. ஏய் சப்ப, அவன் லவ்வுக்கு உங்கள் 2 பேரும் ஹெல்ப் பண்ண சொல்கிறான். ஏய் ஸ்மார்ட் பாய்டா நீ. தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ் டியூ. புரிஞ்சுதுல? நாளையிலேருந்து சாருவை நான் உஷார் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 பேர் தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? போங்க போட ஆளை பாரு. ஏய் என்னடா அவனுக்கு உனக்குலாம் பயப்படுறானுங்க? அப்படிதான்டா. ஏய் சாருக்கிட்ட என்னை பற்றி பெருமையாக சொல்லி வைக்கிறீங்க. என்னை பற்றியும் சொல்கிற? அடி எல்லாம் சேஃப்டிக்கு தான்டா. போடா போங்கடா. என்னடா லுக்கு? போட. நீங்கள் எப்படி மச்சான் சாரு விசாரணும்? முடியலடா டே ஜோக்கர் டே. எப்பா எப்பா முடியலடா சத்தியமா சாமி டேய் ஜோக்கர். உன்ன மாதிரி ஒரு எப்பா அவன் சாருவை லவ் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை மச்சான். அதுக்கு உன்னே வந்து ஹெல்ப் கேட்டா பத்தியா? அக்கடிக்கிறான் அவன். வாடா. டேய், ஒருவேளை சாரு குணாக்கு ஓகே சொல்ல என்னடா பண்ணுறது? அன்பு அன்பு ரொம்ப தேங்க்ஸ் அன்பு. என்ன பாரு, நீ மட்டும் இல்லனா இந்த மாதிரி ஒரு நல்லவர் கிடைச்சிருக்கவே மாட்டாரு. கை விடு ப்ரோ, கை கை கை. நீங்க 2 பேரும் பண்ண இந்த உதவிய என் வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டேன். குணா போலாமா? போலாம். ஏதோ மிஸ் பண்றோமே. என்னடா நீ தான் உங்களை சேர்த்து விட்டு. தேங்க்ஸ் நட்டண்ணா. அண்ணாவா? நினச்சே பார்க்க முடியலடா மச்சான். இப்போ என்னடா பண்ணுறது? மச்சான் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஜெட்டி தான் காய போட்டுக்கிறேன். சீக்கிரம் எடுத்துடணும் நனையத்துக்குள்ள. வாடா வாடா வாடா, ஓடியா ஓடியா ஓடியா.